ஒரு விவசாயி ஒரு பெரிய பழத்தோட்டத்தை வச்சிருந்தாரு. அதுல ஒரே ஒரு ஆப்பிள் மரம் இருந்தது, மற்ற பழ மரங்களோட சேர்ந்து. இவருக்கு அந்த ஆப்பிள் மரம் ரொம்ப இஷ்டம். அதை தனியா கவனிச்சுப்பாரு, அதுக்கு தனியா உரம்லாம் வைப்பாரு. ஒரு நாள் அந்த மரத்துக்கு கீழே நின்று மேலே பார்க்கும்போது உச்சில ஒரே ஒரு ஆப்பிள் பாதி அழுகுன நிலையில இருந்தது. இவருக்கு மனசே கேட்கல. ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து அதை தட்டுறதுக்கு பார்த்தாரு. ஆனா அது விழல, மற்ற நிறைய ஆப்பிள்கள் விழுந்துருச்சு. ஒரு கல்லை எடுத்து குறி பார்த்து எரிஞ்சாரு. ஆனாலும் குறி தவறி மற்ற ஆப்பிள்கள் தான் கீழே விழுந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மரத்தை பிடிச்சி உலுக்குனாரு. அப்பையும் அந்த அழுகின ஆப்பிள் கீழே விழலை, மற்ற ஆப்பிள்கள் தான் விழுந்தது. அவர் கவலையோட வீட்டுக்கு போயிட்டாரு. அதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தாரு. 2-3 நாள் கழிச்சு வந்து இந்த ஆப்பிள் மரத்தை பார்க்கும்போது அழுகின பழம் பத்திரமா மரத்துல தான் இருந்தது. கீழே சுத்தி பார்த்தா நிறைய பிஞ்சும் நல்ல ஆப்பிளும் கீழே விழுந்து நாசமா போயிருந்தது. அப்புறம் தான் அவர் யோசிச்சாரு, இந்த அழுகின ஆப்பிளை நம்ம கண்டுக்காம அப்படியே விட்டுறணும். இதை நம்ம பறிக்க முயற்சி பண்ணி எத்தனை ஆப்பிள்களை வீணாக்கியிருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அது என்னைக்கு அழுகுச்சு, என்னைக்கு கீழே விழுந்துச்சுன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. இப்படி தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நம்ம அதை பற்றியே யோசிக்கிறோம், அதை சரி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இதனால் ஏற்படுற கால விரயத்தையும் நஷ்டத்தையும் நம்ம கவனிக்கிறதே இல்லை. ஆனால் எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்குவார், இல்லைனா எல்லாமே நல்லபடியாக முடியும், நம்ம மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அதை ஓரம் தள்ளிட்டு மற்ற வேலைகளை நம்ம பார்க்கணும். அப்படி செஞ்சோன்னா எல்லாமே நன்மையாக தான் முடியும்.